வணக்கம். நாங்களாம் கிரியேட்டர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. நாங்களாம் கிரியேட்டர்ஸ்க்கான மிகப்பெரிய தளமாக இந்த நாங்களாம் கிரியேட்டர்ஸ் அமையுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். கிரியேட்டர்ஸ்னால் யார்? இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து இறக்க போகிற மனிதன் வரைக்கும் எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். நாங்களாம் கிரியேட்டர்ஸ் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பற்றின ஒரு பதிவு தான். அந்த டெக்னாலஜி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தன்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி ஃபிலிம்ஸும் சரி, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போய் சினிமா தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் வந்து தங்களோட ஃபிலிமையும் ஷார்ட் ஃபிலிமையும் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வரவேற்பு பெறாங்க. ஆனால் எல்லாராலையுமே அது முடியுதா அப்படின்னா கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்ற டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுறது. ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ சமீபத்தில் பத்மாவதி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டர்லாம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கலெக்ஷன்லேயும் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே நீங்கள் போய் பார்க்கும்போது அமேசான் ப்ரைம் வீடியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரெக்டாக ஒரு படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி அமேசான் ப்ரைம் அப்படின்ற அந்த டெக்னாலஜி மூலமாக இன்டர்நெட்டில் நீங்கள் 25 நாள் கழிச்சு அதை பார்க்கலாம். அதுவும் அமேசான் ப்ரைமில் நீங்கள் வந்து மெம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த வீடியோவை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படங்களுக்கு இப்போ வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமேசான் ப்ரைம் அப்படின்ற நிறுவனங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ்க்கெலாம் சந்தோஷமான விஷயம்தான். இந்த அமேசான் ப்ரைம் மட்டும்தான் இது மாதிரி பண்ணுதா, வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அமேசான் ப்ரைம் மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் பண்ணிகிட்ருக்கு. இந்த டெக்னாலஜியில் முதல்ல கால் பதிச்ச நிறுவனம் என்ன அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து வீடியோ அப்படின்னா வந்து நம்ம சினிமா தேட்டரில் போய் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சினிமா தேட்டரில் போய் மிகப்பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம், ஒரு நம்ம சின்ன மனிதர்களாக பார்த்தவங்க வந்து மிக பிரம்மாண்டமாக பெரிய மனிதர்களாக பார்க்குற பொருள் எல்லாமே பெருசாக தெரிஞ்சுது. மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயங்கி எந்த அளவுக்கு வந்து அந்த ஹீரோவும் ஹீரோயினையும் நம்ம காதலிச்சோம், அந்த ஹீரோவை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணுன்றது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருந்த நம்ம சினிமா பார்க்கணும் அப்படின்னா சினிமா தேட்டருக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து வீடியோ கேசட் மாற்றுச்சு. வீடியோ கேசட்டும் எல்லார் வீட்லேயும் வந்து மிகப்பெரிய அளவில் போக முடியல. ஏன் அப்படின்னா டிவியே வந்து சில பேர் வீட்டில் அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டிவியே இல்லை. அப்படி இருந்தாலும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். சில பேர் வீட்டில் கலர் டிவி இருக்கும். சில பேர் வீட்டில் மட்டும்தான் வீடியோ பிளேயர் இருக்கும். அந்த வீடியோ பிளேயரில் வீடியோ போட்டு பார்த்த காலங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஆனால் பழைய ஜென்ரேஷனுக்கு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பசுமையான நினைவுகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து டிவிடி பிளேயர் வரும்போது நிறைய பேரால் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து படங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. டிவிடி பிளேயரை தாண்டி இன்டர்நெட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வரும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கைக்குள்ள மொபைல் ஃபோனை வச்சே வந்து நிறைய படங்களை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம சினிமா தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோன்னு இன்றைக்கி தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணோம். ஏன் சின்ன படங்கள்லாம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக முடியல அப்படின்னா தேட்டர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துக்குள்ளே நடக்கிற அரசியல் தான் காரணம் அப்படின்னா. அதனால் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமே தூங்கிட்டுருக்கு. அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது. நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற நிறுவனம் தான் முதல்ல இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. எல்லாருமே வீடியோ கேசட்டில் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து வீடியோ கேசட்டை வந்து நம்ம வந்து வாடகைக்கு விட்டா என்ன அப்படின்னு 2 பேர் யோசிச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே மொபைல்லையே வந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆன படங்கள் புது படங்கள் பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா சினிமா தேட்டர் நோக்கி எல்லாருமே படையெடுத்துட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் கேசட்டை வாங்கணும்னு நீங்கள் ஒரு வீடியோ கடைக்கு போய் வாங்குகிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வந்து வீடியோ கேசட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ கடைக்கு போயிட்டு நீங்கள் கேசட்டை சர்ச் பண்ணணும். அந்த கேசட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்த அந்த விஷயத்தை ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒரு படத்தை ஆன்லைன்லேயே பார்த்து ஆர்டர், அதாவது 97 நான் சொல்கிறேன், 1997 அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கே வந்து கொரியர், அதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கினாங்க.
அமெரிக்கன் போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து டெலிவரியை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்தாங்க. ஆன்லைனில் வந்து வெறும் ஆர்டர் மட்டும் எடுத்தாங்க. இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகும்போது அமேசான் பிரைம் வந்து அந்த டெக்னாலஜி கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் செய்யும்போது அவங்க கூட போட்டியிட முடியாமல் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மீண்டும் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்தாங்க. என்ன அப்படின்னா வெறும் டிவிடியை வந்து ரெண்ட்டுக்கு மட்டும் விடுற மாதிரியாக ஒரு டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப், அதாவது வந்து ஒரு வருஷம் ஒரு மாத சந்தா அப்படின்னு கட்டினாங்கன்னா நிறைய டிவிடிஸ் அவங்க பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. 2010 வந்து இன்டர்நெட் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் போது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு டிவிடி பிளேயிலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வீடியோ வந்து நெட்லேயே பார்க்குற மாதிரியான ஒரு வசதியை முதல்ல கொண்டு வந்தாங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மட்டுமே இல்லைங்க, அமேசான் பிரைம் இன்னும் நிறைய நிறுவனங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு புதிய டெக்னாலஜியில் தன்னை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்துட்ட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்னும் வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்குன்னே சொல்லலாம். இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும், அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ்னே சொல்லலாம். நிறைய கிரியேட்டர்ஸை வந்து உருவாக்கி தர மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து யூடியூப்பில் வந்து போடுறதுனால எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறதுனால ஆட் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரும். அதுவும் நம்ம ஒரு சேனல் வச்சுட்டு இருந்தால் தான் வரும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பேர் மட்டும்தான் கிடைக்கும், பப்ளிசிட்டி மட்டும்தான் கிடைக்கும். இது மாதிரி வீவியோ, அதுக்கப்புறம் டெய்லி மோஷன், இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரியான வீடியோ ஆன் டிமாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸை ஃபிலிம்ஸ் முதல் கொண்டு பெரிய திரைகளில் வெளியிட முடியாத இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அந்த ஃபிலிமை வந்து இவங்களுக்கு அனுப்பும்போது அந்த ஃபிலிமை வந்து அவங்க வந்து ஆடியன்ஸுக்கு காட்டுறாங்க. பேப்பர் கிளிக்கு இல்லை, பேப்பர் வியூ, பேப்பர் டிமாண்ட், ரெண்டு விதமாகவும் காட்டுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இது வந்து புரட்சியே பண்ணுதுன்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் படங்களில் வந்து தீரன், அருவி, அப்புறம் வந்து பத்மாவதி, இது மாதிரியான படங்களும் வந்து அமேசான் பிரைமில் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 நாளில் வந்து படத்தை வந்து நம்ம வந்து வீட்டில் உட்காந்தே பார்க்குற மாதிரி. இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் மொபைல்லாம் வாங்கிட்டாங்க, ஸ்மார்ட் டிவியும் வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்து அமேசான் பிரைமில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டிவிலேயே ஹோம் தேட்டர் வச்சுருந்தீங்கன்னா வீட்லேயே வந்து சினிமா தேட்டர் எஃபெக்டில் வந்து அந்த படத்தை கிளாரிட்டியோட பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து திருட்டு டிவிடி பார்க்குற மாதிரியான சூழல் இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. நிறைய பேர் திரையரங்குக்கு போகிறதில்ல. நிறைய ரசிகர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தவறை பண்ணிகிட்ருக்காங்க. டிவிடியில் படம் பார்த்துட்ருக்காங்க, இல்லை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி படம் பார்த்துட்ருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக பார்க்குறாங்கன்னா குவாலிட்டி இல்லாத ஒரு சினிமா தான் பார்க்குறாங்க. அதனாலேயே வந்து சினிமா சார்ந்த ரசிப்புத்தன்மை கம்மியாகிட்டே இருக்குன்றாங்க. இது மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சியால் சினிமா வந்து மீண்டும் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு நம்பலாம். சின்ன கிரியேட்டர்ஸும் தன்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸையும் வந்து இது மாதிரி நிறுவனங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி அந்த வீடியோ ஆன் டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும், பெரிய படங்களுக்கு மட்டுமே வந்து அமேசான் பிரைம் இடம் கொடுக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து போக தான் தெரியும். அப்படி இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சில நபர்களே இது மாதிரியான ஒரு வீடியோ ஆன் டிமாண்ட் வசதி கொண்ட ஒரு நிறுவனத்தையோ இல்லை வெப்சைட்டையோ ஓப்பன் பண்ணால் தமிழ் சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றது இந்த நாங்களாம் கிரியேட்டர்ஸ் சார்பாக தெரிஞ்சுக்கிறது. இதுபோல் நிறைய தகவல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்களாம் கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.